ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இறால் மீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இறால் மீன் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இது எந்தெந்த குறைகளை போக்குது, இது எதற்கெல்லாம் தூண்டுகோலாக இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இறால் மீனில் புரோட்டீன், வைட்டமின் டி, கால்சியம், பொட்டாசியம், ஒமேகா 3ன்னு அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இதில் கொழுப்பு அமிலம் அதிகம் இருந்தாலும் இது எந்தவித பாதிப்பையும் நமக்கு ஏற்படுத்தாது. இந்த இறால் மீன்கள் இதயத்துக்கு ஆரோக்கியத்தை மட்டுமே கொடுக்குது. அதனால தான் உடல் எடையை குறைக்க முயற்சிப்பவங்களும் இந்த மீனை கட்டாயம் சாப்பிடுவாங்க. இதுக்கு இன்னொரு காரணம், கார்போஹைட்ரேட் இந்த மீனில் கிடையாது. அனிமியா பிரச்சனை இருக்கவங்களுக்கு இரும்பு சத்து நிறைஞ்ச இறால் மீன்கள் கை கொடுக்குது. இதில் இருக்கும் கூடுதல் இரும்பு சத்து உடம்புல ஏறும்போது தசைகளுக்கு கூடுதல் அளவிலான ஆக்சிஜன்கள் செல்லும். அதே போல் கனிம சத்து இறாலில் அதிகம் இருக்கிறதுனால ஹீமோகுளோபினில் ஆக்சிஜன் கலக்கும் செயலில் முக்கிய பங்கு வகிக்குது இந்த கனிமம். இந்த இறால் மீனை வளர்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம தந்தோம் அப்படின்னா ஞாபக சக்தியை பெருக்க உதவி செய்யும். அஸ்டக்ஸ்டாந்த் இந்த இறாலில் நிறைய இருக்கிறதுனால இது ஞாபக சக்திக்கு அடிப்படையான காரணமாக அமையுது. மூளை அணுக்களானது உயிருடன் இருக்கவும் மூளை சுழற்சி நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கவும் உதவியாக இருக்குன்னு ஆய்வுகளில் கூறியிருக்காங்க. இறால்களில் ஹைபாரின் என்ற பொருள் அடங்கி இருக்கிறதுனால கண் பார்வை சிதைவிலிருந்து நம்ம காக்குது. இறால் மீன்களில் கால்சியம் அதிகம் இருக்கிறதுனால எலும்புகளை உறுதிப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் எலும்பு சிதைவினையும் தடுத்து நிறுத்துது. வாரம் ஒரு முறை இறாலை உணவில் சேர்த்து வந்தோம் அப்படின்னா எலும்பு கோளாறுகள் அத்தனையுமே நீங்கும். அது பல வகை புற்றுநோய்கள்லேருந்து காப்பாற்றுது. நுரையீரல் புற்றுநோய்க்கு எதிராகவும் போராடுது. கர்ப்பிணி பெண்களுக்கு இறால் மீன்கள் ரொம்பவே நல்லது. காரணம், இதில் அயோடின் நிறைஞ்சிருக்கிறதுனால உடலில் தைராய்டு ஹார்மோன்கள் சுரக்க உதவி புரியுது. இந்த ஹார்மோன்கள் குழந்தை பருவத்திலையும் கர்ப்பமாக இருக்க நேரத்திலையும் மூளையோட வளர்ச்சிக்காகவும் தேவைப்படுது. தலைமுடியோட வளர்ச்சி பெருசாக இல்லாதவங்க இறால் மீனை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பலன் நல்லாவே கிடைக்கும். இறாலில் இருக்கும் கனிமங்கள் முடி வளர்ச்சி மற்றும் தசை வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறதாக கூறப்படுது. அதே போல் சரும பொலிவு பெறவும் சரும சுருக்கங்களை போக்குவதில் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது. இந்த இறாலில் ஏராளமான நன்மைகள் இருந்தாலும் இதை பக்குவமாக கையாளணும். இறாலில் உள்ள நரம்புகளை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு சாப்பிடணும். இல்லை அப்படின்னா குடலில் செரிமான பாதிப்பையும் அலர்ஜி, மூச்சு திணறல், சுவாசிப்பதில் சிரமம், இப்படி பல கோளாறுகள் வரும். அதே போல் நச்சுத்தன்மை கொண்ட இறால்களையும் தவிர்க்கணும். சிலருக்கு இறால் சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படும், அவங்க இதை தவிர்த்துடணும். அதே போல் இறாலில் குறைவான கொழுப்புகள் இருந்தாலும் அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கிறதையும் மறக்கக்கூடாது. அதனால் இதய நோயாளிகள் கட்டாயமாக இறாலை தவிர்க்கணும். இதுவரை நம்ம வீடியோவில் இறாலை சாப்பிட்றதுனால என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குதுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.